அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவுல மகா கார்த்திகை தீபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கார்த்திகை தீபம் ஏற்றுறது இந்த பருவநிலைகள்ல இருக்கிற ஒரு விதமான இருள் சூழ்ந்த பருவநிலையா ஆகிட்டு இருக்கும். அதாவது மழை காலங்கள் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து பனிக்காலம் வரும்போது ஒரு வித இருள் சூழ்ந்து இருக்கும் உலகம் ஃபுல்லா. அந்த இருளை போக்குறதுக்காக நம்ம ஏற்றுற தீபம் தான் கார்த்திகை தீபம். ஆன்மீக ரீதியா நம்ம மனசுல சூழ்ந்திருக்கிற இருளை அகற்றுறதுக்கு நம்ம ஏத்துற தீபம் தான் இந்த மகா கார்த்திகை தீபம். இந்த தீப திருநாள் அவ்வளோ விசேஷமானது. கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு தெரியும், நிறைய தீபங்கள் ஏற்றுறது தான் இந்த கார்த்திகை தீபத்தோட ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது. இந்த கார்த்திகை தீபத்துல பழைய விளக்குகள் எல்லாம் நம்ம ஏற்றலாமா, இல்ல அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு புதுசா மட்டும்தான் வாங்கி நம்ம விளக்குகள் ஏற்றணுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க. வீட்டில் பழைய அகல் விளக்குகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நிறைய வருடம் வாங்கி சேர்த்தது நிறைய இருக்கும்போது அந்த விளக்குகளை நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் எந்த கீறல் எந்த உடையில அப்படின்னு அப்படியே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிடணும். வெந்நீர் சோப்பு தூள்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி அதில் ஒரு எண்ணெய் பிசுகு கூட இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்குகளை நம்ம ஏற்றலாம். கொஞ்சம் புது விளக்குகள்னு ஒரு சில நம்பர் 6, 7ன்னு கொஞ்சமாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அல்லது 2வது நம்ம வாங்கி புது விளக்குகளை இந்த விளக்குகளோட சேர்த்து நம்ம ஏற்றலாம். புதிய அகல் விளக்குகள் வாங்கும்போது நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம புது விளக்குகள் வைக்கும்போது அப்படியே எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஒரு பக்கெட்டில் நல்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நம்ம வாங்கின புது விளக்குகள், அதாவது அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் அதில் அப்படியே போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா தொடச்சிட்டு அந்த விளக்குகளில் நல்ல சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம விளக்கு ஏற்றலாம். அப்போ ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அந்த விளக்கை பார்க்கும்போதும். அதே மாதிரி நம்ம 4 சைடு பொட்டு வைக்க முடியாது, ஏன்னா திரி போடுற சைடு நம்ம வைக்க முடியாதுல்ல. அப்போ அந்த சைடில் 2 பகுதியிலன்னு சொல்லி நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றலாம். நம்ம ஏற்றுற விளக்குல நம்ம நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தணும். நெய் உபயோகப்படுத்தினா ரொம்ப ரொம்ப அது விசேஷம். மகாலட்சுமிக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். அவங்க நெய் அந்த நெய் தீபத்தில் மகாலட்சுமி குடிகொள்கிறாங்க. அதனால நெய் விளக்கு ஏற்றலாம். நம்மளால எல்லா விளக்குக்கும் நெய் பயன்படுத்த முடியாட்டாலும் நம்ம முக்கியமாக வீட்டில் ஏற்றுற காமாட்சி விளக்குல நெய் பயன்படுத்திட்டு மற்ற விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எரிக்கலாம். தீபத்தை ஏற்றி நல்ல பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குளிர்விக்கும் போது எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக எண்ணெய்லாம் காலியாகி திரியே அணைஞ்சு போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. விளக்குகளை குளிர்விக்கும் போது வாயால் ஊதி விடுறது, கையை வச்சு அணைக்கிறது, இல்லைன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. பூக்கள் வச்சு குளிர்விக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கற்கண்டு வச்சு நம்ம குளிர்விக்கலாம். தீபத்தை நம்ம குளிர வைக்கும்போது திரியோட அடிப்பகுதியை ஓம் சாந்த ஸ்ரூபினே நம அப்படின்னு சொல்லி பின்புறமாக இழுக்கணும். அப்போ தீச்சுடர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயில அமிழ்ந்து அப்படியே தீபம் குளிரும். இப்படி நம்ம ஏத்துற தீபத்துல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வீட்டில் கார்த்திகை அன்னைக்கு எத்தனை விளக்குகள் நம்ம ஏற்றணும், எங்கெங்க ஏற்றணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு வீட்டோட முற்றத்தில் 4 விளக்குகள் நம்ம ஏற்றணும். சமையல் கூடத்தில் 1 விளக்கு, நடையில் 2 விளக்கு, வீட்டோட பின்புறத்தில் 4 விளக்கு, திண்ணையில் 4 விளக்கு, மாடக்குழிகள் நம்ம வீட்டில் அப்படி வச்சு நம்ம கெட்டியிருந்தோம் அப்படின்னா அதில் 2 விளக்கு, நிலைப்படிக்கு 2 விளக்கு வைக்கணும், சாமி படத்துக்கு கீழே 2 விளக்கு வைக்கணும், திருக்கோலம் இட்ட இடத்துல 5 அப்படின்னு சொல்லி மொத்தமாக நம்ம 27 விளக்குகள் கணக்கு வச்சு ஏற்றணும். இந்த 27 விளக்குகளும் 27 நட்சத்திரங்களை குறிக்கும். 27 விளக்குகளை ஏற்றி தீப திருநாளில் சுவாமியை நம்ம வழிபடணும். தீபங்கள் எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னா, முதல் நாள் பரணி தீபத்தன்றும், அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கும், அதுக்கப்புறமா மறுநாள் அப்படின்னு சொல்லி 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம இத்தனை 27 நட்சத்திரங்கள்னு சொல்லி நம்ம 27 விளக்கு ஏற்றுறோம்ல, இது 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றணும். அது போக கார்த்திகை மாதம் முழுவதுமே எல்லாருமே வெளியில 2 விளக்கு வைப்பாங்க. அது நம்ம கார்த்திகை மாதம் முழுவதுமே வைக்கணும். இந்த 27 விளக்குகள் பரணி தீபம் அன்னைக்கு, கார்த்திகை தீபம், அப்புறம் மறுநாள் அப்படின்னு சொல்லி 3 நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும். விளக்கு ஏற்ற நேரம் மாலை 6 மணி அப்படிங்கிறதுனால நம்ம 6 மணிக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. சிலர் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே அவங்க வீட்டில் ஏற்றிட்டு அப்படியே எல்லா விளக்குகளையும் ஏற்றுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்றுற விளக்கில் வந்து அந்த ஒளியை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, விளக்கில் வர்ற ஒளி வந்து சரஸ்வதி, அந்த ஜோதி வந்து லக்ஷ்மி, அதில் வர்ற வெப்பம் வந்து சக்தி, அதாவது துர்க்கை அப்படின்னு சொல்லி 3 தேவியர்களும் அதில் வந்து வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் விளக்கேற்றதோட ரொம்ப விசேஷமானது. அதனால தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த திருக்கார்த்திகைக்கு நல்லபடியாக விளக்கேற்றி இந்த திருக்கார்த்திகையை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் டிவைன் ஆரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.